இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் முக்கியமான ஒரு அறிவிப்பை மேற்கொண்டிருக்காரு. ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்திய பாதிப்புகள் அவர் அந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. காரணம், கடந்த 3 நாட்களோட இரவு நேரத்தில் மட்டும் 32க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரான்னால இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்டிருக்கு. அதுல இஸ்ரேலோட கணக்குப்படி பார்த்தோன்னா 29 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. 3 ஏவுகணைகள்ல 2 ஏவுகணைகள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஓப்பன் ஏரியாவில் விழுந்ததாகவும் ஒரு ஏவுகணை மட்டும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் விழுந்ததாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டனர். ஆனால் இதனால இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளே ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற தகவல்களை எடுத்து பார்த்தோன்னா 32 ஏவுகணைகளில் வெறும் 19 ஏவுகணைகள் தான் இஸ்ரேல்னால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 13 ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை இஸ்ரேலோட மையப்பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கு. வெறும் ஒரு சில ஏவுகணைகள் தான் அதில் ஓப்பன் பகுதிகளில் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் உடைய கமாண்டர்ஸ் நேற்று கொல்லப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸில் எப்படி ஈரான் டோல் சிஸ்டம் கலெக்ட் பண்ணுறாங்கிறத பற்றியும் சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு கேட்டாம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது ஈரான் பற்றினதான். ஈரான் அவங்களுடைய ஏவுகணைகளில் இஸ்ரேலை நோக்கி ஏவக்கூடிய ஏவுகணைகளில் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் ஜெர்மனி, தேங்க்யூ பீப்புள் ஆஃப் ஸ்பெயின், தேங்க்யூ பீப்புள் ஆஃப் இந்தியா, தேங்க்யூ பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்த 4 நாடுகள் தொடர்புடைய வாசகங்களை எழுதி இப்போ அதை ஏவுறதா சில புகைப்படங்களானது வெளியாயிருக்கு. இது வெளியான நேரத்தில் இருந்து ரொம்ப வைரலான விஷயமா மாறினது மட்டும் இல்லாமல் பல டிபேட்ஸை இது தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இஸ்ரேலோட கணக்குப்படி நம்ம பார்த்தோன்னு வைங்க, அங்கே ரொம்ப சென்சார்ஷிப் ஆனது இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெரும்பாலும் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறதுல ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் டீடைல்ஸ்ன்றது தான் வெளியில் வருது. அதையும் மீறி ஒரு சில தகவல்கள் மட்டும் தான் வெளியில் வந்திருக்கு. இதன்படி பார்த்தோன்னா கடந்த ஒரு 3 நாட்களோட இரவுகளில் மட்டும், இன்னைக்கு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாட்களோட இரவு மட்டும் எடுத்து பார்த்தோன்னா 30க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், எக்ஸாக்டாக 32 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 16 ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்டிருக்கு. இதில் ஈரானோட ட்ரோன்கள்னால பெரிய அளவு பாதிப்பு இஸ்ரேலுக்கு எதுவும் ஏற்பட்டதில்லை. காரணம், அதை வான்பரப்பில் வச்சு அவங்களோட விமானப்படை பயன்படுத்தி அழிச்சிட்டாங்க. இஸ்ரேலோட ஹெலிகாப்டர்கள் இந்த ட்ரோன்களை வேட்டையாடுறதுல பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வச்சிருக்கு. ஆனால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கு. 32 ஏவுகணைகளில் இஸ்ரேலோட கணக்குக்கு பார்த்தோன்னா வெறும் 3 ஏவுகணைகள் தான் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஆனால் ஒரிஜினல் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா 19 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 13 ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை கீழே ஏற்படுத்தியிருக்கு. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோன்னா ஹஸ்ரத், டிமோனா போன்ற பகுதிகளில் தான். இது வரைக்கும் 40க்கும் அதிகமான கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட இம்பாக்ட்னாலையும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு, ஏன்னா லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணுறப்போ அதோட டெப்ரிஸ் ஆனது கீழே இருக்கக்கூடிய வீடுகள் மேலே தான் விழும். அப்படி அந்த டெப்ரிஸ் விழுந்ததுனாலும் சொல்லிட்டு 40க்கும் அதிகமான வீடுகள் சேதாரம் அடைஞ்சிருக்கு. அதில் 17 வீடுகள் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாதபடி கம்ப்ளீட்டாக இடிஞ்சு விழக்கூடிய நிலைமை, அந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேஷுவல் டிஸ்கவுண்ட், அடிப்பட்டவங்க ரொம்ப சிவியரான இன்ஜுரி, அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தோன்னாலே இரட்டை இலக்கத்திலிருந்து 3 இலக்கத்தை அது தொடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நபர்கள் வரைக்கும் இந்த இடத்துல காயமடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மிகப்பெரிய அளவு இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை போட்டிருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப செக்யூர்டாக வச்சிருந்தது. ஒரு சில பாதிப்புகள் நிறைய இடத்துல ஏற்பட்டாலும் இப்போ கடந்த 3 நாட்களில் ஏற்பட்ட பாதிப்பு 12 நாள் யுத்தத்திலையும் ஏற்படலை. இந்த ஒரு மாசமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான் போராட்டத்திலையும் இந்த பாதிப்புகள் ஏற்படலை. ஸோ இந்த 3 நாளில் ஏற்பட்டக்கூடிய இழப்பு இஸ்ரேலை ரொம்பவும் பெருசாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிப்படைய வச்சிருக்கு. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக இஸ்ரேலும் ஏகப்பட்ட டார்கெட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஒரு நைட்டில் மட்டும் தெஹ்ரான், பந்தர் அப்பாஸ், இன்னும் பல முக்கியமான கோஸ்டல் டவுன்ஸில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஆனது அழிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் இதில் இறந்தது மட்டும் இல்லாமல் 3 ஹை ப்ரொஃபைல் கில்லிங்ஸ்ன்றது இஸ்ரேல்னால பண்ணப்பட்டிருக்கு. ஐஆர்ஜிசியோட ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸஸ் கமாண்டர் நவருல்தீன் கலிபூர் இமாம் அலி மிசைல் பேஸில் வச்சு இஸ்ரேல் நடத்தப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக ஈரானோட பசீஜ் ஃபீல்ட் கமாண்டர் ஹார்மோசான் ப்ராவின்ஸில் வச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா முகமது மெஸ்டி அஹமதி ஜடேஜா. இதுக்கு அடுத்தபடியாக கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோன்னா ஈரானோட அலிரெசா டெக்ஸானிஸ் சனிச், ஹெட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் லீகல் அஃபேர்ஸோட முக்கியமான ஒரு பொறுப்பு தலைவராக இருந்திருக்காரு. இதில் ரொம்ப பெரிய இழப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, முதல்ல ஐஆர்ஜிசியோட ஏரோஸ்பேஸ் கமாண்டர் கொல்லப்பட்டார்னு சொன்னால அந்த மிசைல் பேஸில் ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இஸ்ரேல் அவங்களை ஸ்ட்ரைக் பண்ணதில் இவரோடு சேர்ந்து இன்னும் 7 நபர்கள், அவரோட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் இறந்துருக்காங்க. ஓவரால் அந்த மிசைல் பேஸில் இஸ்ரேலோட தாக்குதலில் 49 நபர்கள், டோட்டலாக 49 நபர்கள் அந்த ஒரு லொக்கேஷனில் மட்டுமே இறந்துருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்துறது சுமூகமான ஒரு முடிவை நோக்கி போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேல் மூலமா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈரான் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக சவுதிக்கு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்காரு. இப்படி வந்ததுக்கு அப்புறமா
பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் சவுதிக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் டிஃபென்ஸில் இருந்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டது, இல்லை சவுதிக்கு தேவையான சில குறிப்பிட்ட வகையிலான ஆயுதங்கள் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த 2 தரப்புக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. அண்ட் ரஷ்யா உக்ரைன் பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் பிரிமோஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரஷ்யாவோட ஒரு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் யூனிட் இப்போ உக்ரைனால் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவோட ரெவன்யூவில் 10% வரைக்கும், ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூவில் 10% வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அந்த இடத்துல ஏற்படுத்தினதா செய்தி நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ இதோட கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். அப்போ இந்த விசிட்டை பற்றி சில முக்கியமான டீட்டெயில்ஸ்ன்றதை நான் அதை சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியே அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவோட டாலர் பில்ஸில் இதுக்கப்புறம் ட்ரெஷரரோட சிக்னேச்சருக்கு பதிலாக ட்ரம்ப்போட சிக்னேச்சரை சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சு 250வது வருஷத்தை கொண்டாடுற விதமாக இந்த ஒரு சிக்னேச்சர் சேஞ்சை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு அமெரிக்கா மக்கள் இல்லை அமெரிக்காவோட அரசியலில் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நபர்கள் யார் பிரசிடென்ட்டாக வந்தாலும் சரி, இவரோட பார்ட்டியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர் பார்ட்டியில் இருக்கவங்க வந்தாலும் சரி, மோஸ்ட்டாக உலக நாடுகள்கிட்டையும் அமெரிக்கர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுலேயே அவங்களோட பாதி பதவிக்காலம் போக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வம்பெடுத்து வச்சிருக்காரு. இனி என்னென்ன பண்ண போறாருன்றது தெரியல. இதுக்கு அடுத்தபடி IDF கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல் அண்ட் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் ஈரானோட IRGCக்கு தொடர்புடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் யஸ்ட் பகுதியில் இருக்குது. அந்த பகுதியின் மீது இஸ்ரேலோட விமானப்படை நேற்று ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. 13 குண்டுகள் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை நோக்கி மட்டுமே வீசப்பட்டிருக்கு. இது அதிகப்படியான கடற்கண்ணி வெடிகளை உருவாக்குறதுக்காகவும், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் மற்றும் சர்ஃபேஸ் ட்ரோன்ஸை உருவாக்குறதுக்காகவும் ஈரானோட IRGCனால பெரிதும் நம்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளான். அதுக்கேற்ற அளவுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொடக்ஷன் ரத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி இப்போ கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா இஸ்ரேல் சார்பில் ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய அந்த மெட்டீரியல் பார்க்குறப்போ அவங்களோட ராணுவத்துக்கு தேவையான ஆயுதம் இப்போதைக்கு அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளோ வேகமாக டெப்ளீட் ஆகுதுன்றது தெரியல. ஆனால் ஒருவேளை அந்த ஸ்டாக்ஸ் ஆனது டெப்ளீட் ஆயிருந்துச்சு, இல்லை அதோட எண்ணிக்கையானது குறைஞ்சிருந்ததுன்னா திரும்ப அதை அவங்க ரீபில்ட் பண்ணுறதுக்கு பல வருஷத்தை இந்த இடத்துல எடுத்துப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா அடிக்கிறது கூட அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல தெரியல. ஏன்னா அமெரிக்கா ஜென்ரலான டார்கெட்ஸ், மிசைல் பேசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை அடிக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் ஒவ்வொன்றும் இந்த ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஈரான் கிட்டே இப்போ ஒரு 100 ஃபெசிலிட்டி இருக்குன்னு வைங்க, அதில் 75லேருந்து 80 ஃபெசிலிட்டி வரைக்கும் இப்போ இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸில் பார்ஷியலி டேமேஜோ இல்லை கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்திற்கு உள்ளாயிருக்கு. இதை சரி பண்ணனாலே இந்த யுத்தம் நின்னாலும் ஈரானுக்கு சில வருடங்கள் வரைக்கும் ஆகலாம். இதுக்கு அடுத்தபடியாக UAE கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஆக்சுவலாக இந்த செய்தி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், ஆனால் இந்த அப்டேட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தனால மிடில் ஆஃப் த வீடியோவில் இல்லை கடைசியில் இந்த டைமில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்னன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே மிடில் ஈஸ்டில் ஸ்ட்ரக் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆயிலை வெளியில் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு உதவிகள் தேவைப்பட்டா, இல்லை எங்ககிட்ட இருந்து என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இராணுவ ரீதியிலான நடவடிக்கைக்கு எங்களால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்யறதுக்கு தயார்னு UAE ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. UAEயோட டோனில் மாறுதல் வரதை நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இது வரைக்கும் ஈரான் ஃபயர் பண்ணதுலேயே பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமாக விழுந்த இல்லை அதிகமாக வீசப்பட்ட ஒரு பகுதியாக UAE இருந்துகிட்ருக்கு. ஓவராலாக இது வரைக்கும் 800 ப்ரொஜெக்டைல்ஸ் வரைக்கும் ஈரானால் இந்த UAE மீது மட்டுமே ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் இந்த அளவுக்கு எண்ணிக்கை கிடையாது. சவுதியில், ஓமனில், கத்தாரில், குவைத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இந்த அளவுக்கு அதிகப்படியிலான எண்ணிக்கையுடைய ப்ரொஜெக்டைல்ஸ் வீசப்படலை. இந்த UAE மேலே வீசப்பட்டிருக்கு. ஸோ UAE ஈரானுக்கு எதிரான அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்கேஸ் அமெரிக்கா இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை ஈரானுக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் UAEயோட பங்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட்னால ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட அந்த பிளாக்கேட் எப்படி இது இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணப்பட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது ரொம்ப ஒரு சின்ன பகுதி. அதில் அந்த பேசேஜை பார்த்தோன்னா ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் ரொம்ப பெரிய கப்பல்கள் போகிறதுக்கு, அல்ட்ரா லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ்லேருந்து வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய VLCC கப்பல்கள் வரைக்கும் போகிறதுக்கான அந்த ஒரு பேசேஜ். அந்த இடத்துல கடலோட ஆழமானது அந்த கப்பல்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வழியை ஈரான் பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடற்கரை பகுதிகளை ஒட்டி அந்த கப்பலை டைவர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால டோலை கலெக்ட் பண்ண முடியும். கொஷம் ஐலாண்டுக்கு பக்கத்தில் லராக்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் அகலமுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நார்மல் வழியாக போகக்கூடிய கப்பல்களை பிளாக் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. உள்ள என்ன விதமான சரக்குகள் இருக்குது, க்ரூட் இருக்கா, இல்லை என்ன இருக்குது, எந்த நாட்டில் இருந்து வருது, எந்த நாட்டுக்கு போகுது, அந்த கப்பல் எந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, கப்பலில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நாட்டை சார்ந்தவங்க, இல்லை இதில் ஆயுதம் எதுவும் போதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டு நார்மல் வழித்தடத்திலிருந்து இதை டைவர்ட் பண்ணி லடாக் தீவுகளை நோக்கி அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பப்படுறப்போ லடாக் தீவுகளில் வச்சு இந்த கப்பல்கள்ல இருந்து $2 மில்லியன் வரைக்கும் கிரிப்டோவாகவோ இல்லை சைனாவோட கரன்சிலையோ டிஜிட்டல் கரன்சியோ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பல்களை வெளியில் அனுப்புகிறாங்க. சில கப்பல்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் அமெரிக்காவோட தொடர்புடைய கப்பல்கள் வெளியில் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கு. நேற்று ஒரே நாளில் 3 அமெரிக்கா தொடர்புடைய கப்பல்கள் அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் இந்த கப்பல்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கு. இது வரைக்கும் கடந்த ஒரு 8 நாட்கள், அந்த 8 நாட்களோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டோல் கலெக்ட் பண்ணுறதுனாலையும் ஈரானோட க்ரூட் வெளி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுனாலையும், ஏன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் டெம்பரரியாக எடுக்கப்பட்டிருக்கு, $4 பில்லியன் வரைக்கும் ஈரான் லாபம் மட்டுமே சம்பாரிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கார்க் ஐலாண்ட் எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த ஒரு ரெவன்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அமெரிக்கா அதை பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய அது ஒரு பாதிப்பை உருவாக்குன்றதையும் இதன் மூலிமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய டேவிட் ஸ்லிங் மற்றும் ஆரோ போன்ற அமைப்புகள் ஆல்ரெடி இன்டர்செப்டார்ஸில் ரொம்ப கம்மியான அளவில் ஸ்டாக் இருக்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் இன்டர்செப்ஷன், ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணுறதா ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டானது இருக்குது. இப்போ ரீசெண்டாக கடந்த 3 நாட்களில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்லாம் பார்த்தோன்னா இஸ்ரேலில் வந்து பெருசாக இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து ஃபயர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஒருவேளை உண்மையிலே அவங்க இன்டர்செப்டார்ஸ் யூனிட் குறைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி விடுபடுது உங்கள் இருக்கேன்.